எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் பாவனா, வயசு 29ஆவது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்கம்மா. ராசியம் பார்த்தீங்கன்னா துலாம் சொல்லியிருக்காங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை பார்த்துட்டு வராங்களாம்மா. எங்கள் குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்களோட டிகிரி படிச்சு தான் சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு படிப்பில் நல்லா ஆர்வம் இருந்தோம். இவங்க பேரண்ட்ஸால் மேற்கொண்டு படிக்க வைக்க முடியலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு டிகிரி படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சொல்கிறாங்க. இவங்க ஒரு நடுத்தர வசதி உள்ள ஃபேமிலி தாம்மா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஃப்ரை ஷாப் ஈவினிங் வச்சு நடத்திட்டு வராங்களா. எங்கள் அம்மா வீட்டு வேலையும் பார்த்துட்டு கடைக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப கஷ்டத்துக்கு வந்துட்டு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் மட்டும் கதை சொல்லியிருக்காங்க. அவர் கால் டாக்ஸி ஓடிட்டு இருக்காங்களா. அவருக்கு நேரம் கிடைக்கும் போது இவங்களை வந்து பார்த்துட்டு போகிறதா சொல்கிறாங்க. இப்போ எங்கள் பேரண்ட்ஸ் கூட தான் வாழ்ந்துட்டு வரதா சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பையன் தான் சொல்லியிருக்காங்க. இவங்களை முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் தான் சொல்கிறாங்கம்மா. மேரேஜ் பண்ணுற வர இவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக லைஃப் போயிட்டு இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. மேரேஜ் இவங்க லைஃப் ரொம்பவே கஷ்டமாக போச்சுன்னு ஃபீல் பண்ணாங்க. ஒரு அடிமை மாதிரி நடத்த ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. அது இவங்களை தாங்க முடியாமல் உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் எதுவும் சொல்ல மாட்டாங்களா. இவங்களுக்கு ஆதலாக கூட பேச சொல்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸ் தான் இனிமேல் இந்த லைஃப் உனக்கு வேண்டாம்னு சொல்லி தனியாக கூட்டிட்டு வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு சொல்கிறாங்கம்மா. அப்புறம் இந்த வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணி இப்போ உடம்பு நல்லா தெரிய வந்து நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இப்போ அந்த லைஃப்ல இருந்து மீண்டு வந்து 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணி வரணும் பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஒருத்தர் தான் கணவரோட எதிர்பார்க்குறாங்க. எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. இவங்களையும் அவங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டு எங்கள் பையன் நல்லபடியாக பார்த்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க போன லைஃப் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்களா. அந்த லைஃப் பற்றி கேட்க வேண்டாம் சொல்லிட்டாங்கம்மா. கடந்த கால லைஃப் பற்றியும் கேட்க முடியாது சொல்கிறாங்க. மனைவியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு யாருமே இல்லாமல் தனிமையில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இவங்களை நல்லபடியாக பார்த்துக்கூடிய அளவு வசதி இருக்குது அப்படின்னா இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஒரு நல்ல பெண் துணை கிடைப்பாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். உங்களுக்கு இவங்களை பிடிச்சிருந்தா அப்ரோச் பண்ணுங்க. எங்கள் பேர் தன்விகா, வயசு 37 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்கம்மா. ராசியும் பார்த்தீங்கன்னா கும்பம் சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுஷம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை வரம் பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கால் சென்டர் ஜாப்பில் வேலை பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணியிருந்தாங்க சொல்கிறாங்கம்மா. அது பெருசாக போகலாம் சொல்கிறாங்க. பிஸ்னஸ் லாஸில் போயிட்டு இருந்ததால் அது வேண்டாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரைவேட் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கார்டை வச்சுருந்தா சொல்லியிருக்காங்கம்மா. சின்னதாக வச்சு நடத்திட்டு இருக்காங்களாம்மா. ஓரளவு நார்மல் வருமானம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா ஒரு சேஃபாக தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் நடந்துன்னு சொல்கிறாங்கம்மா. கல்யாணம் அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க ஹஸ்பண்ட் குடிப்பழகிறதுக்கு ரொம்ப அடிமையாக இருந்திருக்காருன்னு. கல்யாணம் ஆகி சில வருஷத்துலேயே தவறிட்டு தான் சொல்கிறாங்க. அதுலேருந்து ஆண் துணை இல்லாமல் தனிமையில் தான் வாழ்த்து வராங்களா. ஏன் இப்படி அவங்க பண்ண தப்புக்கு நம்ம வாழ்க்கையை விரக்தியாக வாழணும்னு யோசிச்சு இப்போ அதுலேருந்து மீண்டு வந்து 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணி வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல கேரக்டராக இருக்கணும். அப்போ ஒரு நல்ல மாதம் வருமா குடும்பத்தை கூட அவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு எங்கள் பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துன்னு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எந்த கெட்ட பழக்கமும் இருக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. ஏன்னா அவங்க போன லைஃப் ரொம்ப அடிப்பட்டதை சொல்கிறாங்க. இவங்க மேரேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 பவுன் நகை 2 லட்சம் சேர்த்து வச்சதை சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் அவங்க வீட்டில் இவங்களுக்கு ஷேர் வரும்னு சொல்லியிருக்காங்கம்மா. கடைசி வர உண்மையாக இருந்து பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு நல்ல வசதி இருந்து நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட மேரேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யாரும் இல்லாமல் தனிமையில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் கூட அப்ரோச் பண்ணலாமா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.